ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் வந்து நீங்கள் இதுவரையும் செல் பண்ணுற சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே போல் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஸ்மார்ட். அதாவது நீங்கள் ஆன்லைன் மணி மேக் பண்ண போகல கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் ஓகே தான், ஹார்ட் ஒர்க் கட்டாயமாக ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து நீங்கள் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் யோசிச்சா மட்டும்தான் வந்து இதில் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் உள்ள ஒரு வே மணி மேக்கிங் வே பார்ப்போம் ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு. ஓகே ரைட். இதில் நான் ஒரு மெயினான கான்செப்ட் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு கைட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்கும்போது இது ஒரு மாதிரி இருக்கும் ஆன்லைன் ஜாப், நீங்கள் என்ட்ராகி ஒர்க் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்கள் ஸ்கூலில் புக்கை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ நீங்கள் அது ஒரு மாதிரியான ஃபீலை தரும். ஆனால் நீங்கள் லைவாக ஒர்க் பண்ண போகிறீங்களே பிசிக்கலாக ஒரு இடத்துல, அது வந்து படித்ததை விட சில விஷயங்களில் கொஞ்சம் முரணாக இருக்கும். ஓகே, அதை மெயின்டைன் பண்ண உங்களால் தெரிஞ்சிருக்கணும். அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு லாங் டைம் லைவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நல்ல ஒரு பேக்ரவுண்ட், நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிறார்கள், தயவு செய்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஒரு கான்செப்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இதை புதுசாக பார்க்குறீங்கன்னு ஒரு சொன்னால், இப்படியும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணப்படுதாங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, இப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான், சில ரியலான ஆன்லைன் மணி மேக்கிங் என்னென்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபேக்கில் இருந்து என்ன செய்வீங்க, விலகி கொள்வீங்க. ஓகே ரைட், நம்ம அது என்னென்னு பார்ப்போம். இது கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் என்னங்கிறத கிளியராக சொல்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் வெல் ஃபியூச்சர் அகாடமியால். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட், ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப்னு 2 குரூப் எடுத்துகிட்டு அந்த 2 குரூப்லையும் 5+ வெப்சைட், இங்கே அங்கே 10+ வெப்சைட், ப்ரீமியமில் ஏஐ ரிலேட்டடான மணி மேக்கிங்கோட சேர்த்து இந்த ஈஸியான மைக்ரோ டாஸ்கிங், சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது. இப்படியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இது 8வது ப்ரூஃப், 8வது ஏர்னிங் $180 டோட்டல். இது வந்து 4th ஏர்னிங்ஸ். அது இதே மாதிரி இது வந்து 6th ஏர்னிங்ஸ். இது மொபைலில் ஒர்க் பண்ணது. இது ஃபாரினில் துபாய், கட்டார், சவுதி, இந்தியா, இந்த கண்ட்ரிஸில் இருக்கவங்களோட ஏர்னிங்ஸ். இது 5th ஏர்னிங் ரிசீவ். இவரெலாம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இவர் ஹவுஸ் ஒய்ஃப். இவன் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் 2800 8 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறார் டோட்டலாக. இது வந்து செகண்ட் வித் ரோல் ஹவுஸ் ஒய்ஃப். இவர் வந்து கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவர். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று ஏற்ற மாதிரி இது மணி மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் நிறைய 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸுகள் இருக்குது. அதே மாதிரி சில வீடியோஸுகளும் இங்கே ஷேர் பண்ணிருக்கு, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் ஒரு 28 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம 5 இயர்ஸாக இது ரன் பண்ணுறோமே, 5 இயர்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது அவங்களோட ஷேர் பண்ணதை நாங்கள் இதில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னங்கிறது விளங்கு, நீங்கள் என்ன கான்செப்ட் உள்ளது போகுது, இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இது மெயினாக என்னங்கிறத நீங்கள் விளங்கிக்கொள்ளிங்கன்னா சொல்லி ஈஸியான ஜாப்பாக இருக்கும். அதுதான் கான்செப்டாக. இதில் பாருங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப், டைப்பிங் பண்ணுறது, சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டாவை கலெக்ஷன் பண்ணுறது, ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோ செல்லிங், ஃப்ரீலான்ஸ் ஜாப். ஓகே, ஸோ இந்த கான்செப்டில் ஜாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1500 மெம்பர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே, இங்கே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஜாப்ஸ் இருக்கும், அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான். ஒன்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா மணி, இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைம் ஆகலாம். அது உங்களுக்கு தனிப்பட்ட இது, அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடணும். நீங்கள் எனி டைம் எனிவேர் ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் எங்கேருந்தும் எவ்வளோ நாளும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ், யாருமே உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியா கண்டெக்டாக இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க், அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். இங்கே இந்த பேஜில் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் மேலே இருக்குது. அதே மாதிரி ஃபெஸ்ட்டுக்கே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதே மாதிரி எங்களோட குரூப் எக்ஸசைஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறார்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1
1 இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது, அந்த எக்ஸஸையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் பிளேலிஸ்ட் இருக்குது, இந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோஸும் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது, இதில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும், இந்த கான்செப்ட் உள்ள பிளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயும் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆயிரும். ஸோ இதிலே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின், குவாரா, டிக்டாக், அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ், அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோஸோ எல்லா சோஷியல் மீடியா ஹவுஸ்லேயும் அது ஷோ ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா? ஓகே, ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். ஃப்ரீலான்ஸ் சேவிஸை நம்ம பை பண்ணுவதன் மூலமாக நம்ம ஆன்லைன்லே இலகுவாக பணம் சம்பாதிக்கலாம். அது என்னென்ன வழிகளில் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம இந்த என்ன சேவிஸை நீங்கள் என்ன சேவிஸ்னாலும் பை பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கே இல்லை. ஓகே, ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதை நீங்கள் தெரிவு செய்கிறது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குமா? உங்களுக்கு வந்து அது அட்வான்டேஜ். பட் நீங்கள் உங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும்னா, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கரை விட அதை மேனேஜ் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க தானே, அவங்க தான் கூடுதலாக பண்ணுவாங்க. நல்லா விளையும் கொள்ளுங்க, ஒர்க்கருக்குத்தான் வேலை கூட இருக்கும், அவருக்கு வேலை குறை இருக்கு. அவர் வந்து ஸ்மார்ட்டாக அதை கை கொள்றதன் மூலம், அந்த கை கொள்ற நுழை இருக்கிறதால அவர் வந்து கூடுதலாக ஏர்ன் பண்ணுறாரு. ஓகே, அதே கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற நீங்கள் தான், ஆனால் அந்த ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை பை பண்ணுறது மூலமாக அவர் என்னென்ன வழிகளில் மணி மேக் பண்ணுவாருங்கிறத பார்ப்போம். முதலாவது ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஃப்ரீலான்சிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் வேர் ப்ரொஃபஷனல் சப்போர்ட்ஸ் ஒன் ஓ மோர் கிளைண்ட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ட் கான்ட்ராக்ட் பேசிக். அதாவது ஒரு நொலேஜ் பேஸ் உள்ள ஒரு ஃப்ரீலான்சர், ஒரு ஒர்க்கர், ஒரு ஹியூமன், அவர் என்ன செய்யாருன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த சேவிஸை, அவர்கிட்ட இருக்கிற அந்த நொலேஜை வந்து வேர்ல்டு வைடாக அவர் வந்து செல் பண்ணுவார். யாருக்கு? கிளைண்ட்ஸுக்கு. எப்படி செல் பண்ணுவார்னா ப்ரொஜெக்ட் பேஸாகவும் செல் பண்ணுவார், கான்ட்ராக்ட் பேசிஸாகவும் நீங்கள் செல் பண்ணுவார். இப்போ நீங்கள் ஒரு பர்சன்ட்டை வந்து நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு லோகோ கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொன்னால், இந்த லோகோ கிரியேஷன் மூலமாக அவரு லோகோ கிரியேட் பண்ண தெரிஞ்சவர் அவர் சர்வீஸை செல் பண்ணுறாரு. இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் பேஸ் ஆகும், இந்த லோகோ கிரியேட் பண்ணித்தாங்க இவ்வளோ நான் பே பண்ணுறேன்னு. அப்படி இல்லைன்னா கான்ட்ராக்ட் பேஸ் ஆகும், நீங்கள் ஒரு மந்த்துக்கு எனக்கு கிரியேட் பண்ணித்தாங்க நான் உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல தான் அது என்ன ஆகும், வித்தியாசமான கான்செப்டை கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட க்ரோத் ஆகுமா, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகக்குள்ள விளங்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒர்க்கர் சைட்டில், நம்ம எம்ப்ளாயர் சைட்டில் தான் இப்போ நம்ம யோசிக்க போகிறோம். ஓகேயா, ரைட். ரெண்டாவது விஷயம், ஹவு மச், நீங்கள் எவ்வளோ இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் பாருங்கள். இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், இவர் ஒரு சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ண, இந்த சர்வீஸோட பெறுமதி வந்து $5. இது வந்து 99 இந்த நான் நிறைய வெப்சைட் இதில் சொல்லுவேன், இந்த வெப்சைட்டை டீட்டெயில் எல்லாமே நான் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் போடுவேன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட போகல அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்படி ஷேர் பண்ணுவோம். இந்த இருக்குது டூல்ஸ் ஐ மென்ஷன் இந்த வீடியோ, ஸோ அதில் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த டீட்டெயிலை எடுத்துக்கொள்ளலாமா? ரைட், ஓகே. அப்போ ஒரு 3000 சேல் நடந்திருக்குன்னு சொன்னால் இவர் ஒர்க் பண்ணிட்டு கொடுக்கறதன் மூலமாக ஏர்ன் பண்ணது. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளுங்க, $5 இவர் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா, ஒரு சர்வீஸை பையர் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அவர் ரியலாகவே இந்த $5 விட கூடுதலாக தான் ஏர்ன் பண்ணுவார். இதை நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுறீங்க தானே? ஸோ அப்போ இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு $5 ஏர்ன் பண்ணுவார், அல்லது $6 ஏர்ன் பண்ணுவார். ஆனால் உண்மையாகவே அப்படி நடக்காது. ஓகே, அதோட கூடுதலாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு ரியலாகவே காட்டுறேன்னு சொல்லி. ஓகேயா, ரைட். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். ஓகேயா, ரைட். இப்போ நீங்கள் இந்த சேவிஸை பை பண்ணுறதுக்கு என்னென்ன ஃப்ரீலான்ஸ் சைட் யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த SEO கிளர்க்குங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா SEO கிளர்க்கில் சேவிஸ்ட அமௌண்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது.
ஓகே, இப்போ நீங்கள் $1 நீங்கள் சர்வீஸை பை பண்ணலாம். அதே மாதிரி இதில் நல்ல லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் இந்த லிஸ்ட்டாக இருக்குது இந்த 5 டைப் எஸ்இஓ கிளாக்ஸ், கோட் கிளாக்ஸ், லிஸ்டிங் கிளாக்ஸ், பிக்சல் கிளாக்ஸ், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேர்ட் கிளாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்பந்தமான சர்வீசஸ்களை இங்கே நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, $3 இருக்கு. ஓகேயா, அதே மாதிரி நீங்கள் கோட் கிளாக்ஸ்னு சொன்னால் இந்த டெவலப்பர் டெவலப் பண்ணுற, வெப்சைட் டெவலப் பண்ணுற அது சம்மந்தமான சர்வீசஸை பை பண்ணலாம். அதே மாதிரி பிக்சல் கிளாக்ஸ்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் எல்லா டைப் ஆஃப் டிசைனிங் சம்மந்தமானதையும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் சர்வீஸை. ஸோ அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது பழங்க. நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அடுத்ததை பாருங்கள், இங்கே அப்வொர்க்குன்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம பை பண்ணத்தானே போகிறோம், நம்ம பை பண்ண போகிறோம்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்ததை பாருங்கள், ஃப்ரீலான்சர். இது நம்ம நம்முடைய கிளாஸ்லேயும் இருக்குது. நான் சொல்லியிருந்தேனே நம்முடைய கிளாஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ்னோடு சொல்லி. ஸோ அதை நம்ம இது பண்ணுவோம். இதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னா நான் என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதில் பாருங்க, நீங்கள் இந்த எஸ்இஓ கிளாக் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆல்ரெடி இவர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஆனால் நீங்கள் அப்வொர்க்கோ அல்லது வந்து ஃப்ரீலான்சரோ வந்து உங்களுக்கு ஒரு சேவிஸ் தேவைன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் பண்ண. இப்போ இவர் சொல்கிறாரு போல்ட் பஞ்ச் லேபிள் டிசைன். ஸோ இந்த டிசைன் எனக்கு தேவை, இந்த கிரைட்டீரியாவில் இருக்கிற யார் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், எனக்கு அமௌண்ட் வந்து $7 $29. இங்கே என்னென்னா அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ நீங்கள் தெரிவு செஞ்சீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சரோ அப்வொர்க்கரோ, நீங்கள் ஃப்ரீலான்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரீலான்சரை தெரிவு செய்தீங்கன்னா இங்கே வந்து நீங்களாவே இதை வந்து அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற. இப்போ உதாரணத்துக்கு இப்போ $5 அங்கே சொல்கிறாங்களா, உங்களுக்கு $3 தான் ஏழும்னா அந்த $3 இங்கே மென்ஷன் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. அப்போ இங்கே என்னென்னா அமௌண்ட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன தேவைங்கிறதே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, அங்கே அப்படி இல்லை, அது வேறு மாதிரி ஒரு கான்செப்ட். இங்கே அடுத்தது வந்து இதில் இருந்து நீங்கள் ஒரு ஆளை தெரிவு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இவர் சரியாக தான் செய்து தருவாரா, சரியான ஆளா அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் இப்படி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி நீங்கள் பிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இங்கே பிட் பண்ணுவாங்க. அவங்கள்லேருந்து ஒரு பெஸ்ட்டான பர்சனை நீங்கள் தெரிவு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த சர்வீஸை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இப்படி நிறைய பேர் பிட் பண்ணியிருக்காங்க. நான் செய்தார், நான் அப்போ இதிலிருந்து இங்கே பாருங்கள், இப்போ முதலாவது இருக்கிறவரை நான் தெரிவு செய்யலாம். என்ன ஒரு 1200 ரிவ்யூஸ் இருக்குது, 4.9 ரிவ்யூஸ். உண்மையாகவே இதை விட கூடுதலாக தான் இருக்க போகுது. இந்த பை பண்ணுறது ரிவ்யூஸை விட கூடுதலாக தான் இருக்க போகுது. அப்போ இவங்கெல்லாம் பாருங்க, அப்போ இதுல இருந்து நான் ஒரு பர்சனை, பெஸ்டான பர்சனை தெரிவு செய்யற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். அப்போ இதுவரை நீங்க பழகுங்களா, ரைட். ஸோ அதனால நான் சொன்ன இந்த ரெக்கமெண்டேஷன் வெப்சைட்ஸ்ல நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ இதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ணுவோங்கிற கான்செப்டை பார்ப்போம். நான் 3 கான்செப்ட் வச்சிருக்கேன். ஒன்று லோகோ, வெப்சைட், ஆர்டிக்கல். 3 கான்செப்ட்ல எப்படி ஏர்ன் பண்ணுவோம். முதலாவது லோகோ பை பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து லோகோவை பை பண்ணுவோம். ஸோ நான் இதில் வந்து முதலாவது லோகோ டிசைனோடு சொல்லி நம்ம ஒரு லோகோ டிசைனர்ஸை இதிலிருந்து எடுப்போம். ஓகே, இது நம்ம இப்படியே செலக்ட் பண்ணுவோம், எனக்கு ஈஸியாக இருக்கும். பிக்சல் கிளாக்ஸுக்கு போயிட்டு ரைட், லோகோ டிசைன் வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே லோகோ டிசைன் $10 ஒரு லோகோ டிசைன் இவர் செய்து தருவாராம். ஓகேயா, நீங்கள் $5 எடுக்கலாமா, $5 நீங்கள் லோகோ டிசைன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து 24 ஹவர்ஸுக்குள்ள லோகோ டிசைன் செய்து தரணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியான லோகோ டிசைனர்ஸை நீங்கள் ஹையர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், $5 டிசைன் பண்ணி தருவாங்க. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் இவங்கள்ட்ட இருந்து அந்த லோகோ டிசைனை பை பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய சைட்ஸ் இருக்குது, நான் ஒன்று சொல்கிறேன். டிசைன் க்ரௌடில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கண்டெஸ்ட். உங்களுக்கு தெரியும், இவங்க நல்லா ஹை குவாலிட்டியாக டிசைன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதில் இவர் சொல்கிறாரு கன்செப்ஷன் ஆஃப் பிராண்ட் நியூ என்டர்டைன்மெண்ட் கன்செப்ட். இதில் இவங்க சொல்லுவாங்க என்னென்னா, வி நீட் லோகோ டிசைன் நியூ கம்பெனி இந்த சைட். இப்போ இவங்க டிசைனர்ஸ் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க, இப்படி 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 இருக்குது, எங்களுக்கு இது மாதிரி டிசைன் பண்ணி அதை அப்படியே அவர்கிட்ட கொடுத்து டிசைன் பண்ணிங்கன்னா சரி. அப்போ 190 ஒரு கண்டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. இந்த கண்டெஸ்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு $190 பே பண்ணுவாங்க.
எவ்வளோ 190 யூரோவா 190 யூரோ, ஒரு யூரோ $326 அப்படி வரும். அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதில் இருக்குமா நிறைய லோகோ டிசைன்ஸ்னோடு சொல்லி இருக்கும் பாருங்க. இதுக்கு $110. அப்போ நீங்கள் என்னன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இப்படி டிசைன் பண்ணணுமா இப்படின்னு தேவையில்லை. ஒரு $5 நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கே இப்படி இது பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து டிசைனர்ஸுக்கிட்ட நல்ல டிசைனர்ஸை நீங்கள் இது பண்ணி இங்கே அப்லோட் பண்ண பாருங்க. இங்கே எல்லாம் 8 டிசைன் தான் சப்மிட் பண்ணிருக்கு பாருங்க. 8 டிசைன், 3 டிசைனர்ஸ் தான் இங்கே இருந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து 175 டிசைன்ஸ் இருந்திருக்கு. இதில் வந்து 71 டிசைன்ஸ் இருக்கு. அப்போ இதில் இருந்து நீங்கள் சரியான டிசைனை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இதில் லோகோ டிசைனோடு சொல்லி நீங்களே ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், நான் லோகோ டிசைன் பண்ணி தருவேன், எனக்கு இவ்வளோ பே பண்ணுங்கன்னு நீங்கள் இது பண்ணும்போது இது கன்செப்ட் வேறு. இவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு $60 என்ன டிசைன். இப்போ எப்போதுமே லோகோ டிசைன் இங்கே வந்து கூடுதலாக தான் இருக்கும். பாருங்க, இது இப்போ இந்த அறிக்கை டிசைனர் இப்போ இதை மாதிரி உங்களுக்கு டிசைன் தேவைன்னு சொன்னால் உங்களோட பெஸ்ட் டிசைனை இதை அப்லோட் பண்ணி இதை மாதிரி டிசைன் தேவைன்னா நீங்கள் இதில் பை அ டிசைன் லைக் திஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு ஓர்டர்ஸ் வரும். அதை நீங்கள் இவங்கள்ட்ட கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இதே கான்செப்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம ஃப்ரீலான்சர்னு ஒன்று படித்தோமே இதுலேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், என்னென்னா நீங்கள் கண்டெஸ்ட் லோகோ டிசைன் பண்ணி தாங்கன்னு சொல்லி கண்டெஸ்ட் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், கெச் லீகல் ஃபேம் நேம் டீல்ஸ், இதில் வந்து $5. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சொல்லி நிறைய கண்டெஸ்ட் வைப்பாங்க. அந்த கண்டெஸ்ட்டில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி அமௌண்ட் வந்து கூட இருக்கும், கம்பேரிட்டிவ்ல கூட இருக்கும். ஓகே, ஸோ அதே அந்த கன்செப்டில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்து உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் இங்கேருந்து ஓர்டர்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ஓகே, டிசைன் க்ரௌடா நான் வெப்சைட் லிங்க் எல்லாம் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட் வந்து அடுத்த சர்வீஸ் நம்ம என்னென்னு பார்ப்போம்னா வெப்சைட். இப்போ நம்ம வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் நல்ல வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதனால் இதில் வந்து நம்ம எங்கே பிக்சல் கிளக்ஸில் தான் நம்ம இங்கே டிசைன் வெப்சைட் டிசைனும் இங்கே தான் வருமா. வெப்சைட் டிசைன் கோட் கிளக்ஸில் இருக்கும், எஸ்இஓ கிளக்ஸ்லையும் இருக்கும். எஸ்இஓங்கிறது அந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடாக வர்றது. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டட் ட்ராவல் அஃபிலியேட் வெப்சைட் டிசைன். ஓகே, அதே மாதிரி கிரிப்டோ ஆட்டோ பைலட் வெப்சைட் டிசைன் அப்படின்னு சொல்லி இங்கே வெப்சைட் டிசைன் இருக்கும். உங்களுக்கு சூட்டபிளான அமௌண்ட்ல, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை சொல்லி இங்கே வெப்சைட் டிசைன் பண்ணித்தாங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அப்வொர்க்கையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னா அங்கே தர வெப்சைட்டை ஃப்ளிப் அண்டு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளிப்பாவில் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் லிஸ்ட் பண்ணி விடுங்க இந்த வெப்சைட்டை. ஓகே, ஃப்ளிப்பாவில் வெப்சைட்டை டிசைன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் அட்சன்ஸ் ரெடி வெப்சைட்டுன்னு சொல்லி அங்கே கிரியேட் பண்ணி எடுங்களா. நம்ம ஒர்க் பண்ணுற நம்மளோட கிளாஸில் இருக்கிற ஒரு வெப்சைட்டில் அதெல்லாம் $5 வாங்கலாம். $5 $3 பை பண்ணவும் இருக்குது. அப்போ இதில் பாருங்கள், உங்களோட வெப்சைட்டுடைய நியூ வெப்சைட்டும் நீங்கள் தாராளமாக இங்கே என்ன பண்ணலாம், லிஸ்ட் பண்ணலாமா, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பாருங்க நியூ வெப்சைட்டுக்கு எப்படி போகுதுன்னு. ஓகே, இங்கே இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் இது என்னன்னு சொன்னால் இங்கேருந்து இவங்க இந்த லிஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணதுமே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இதுக்கு பிட் பண்ணுவாங்க. இப்படின்னு சொல்லி பிட் பண்ணுவாங்க. அந்த பிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் கூடிட்டே போகும். ஸோ அதனால் நீங்கள் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்கள் லோக்கலாகவே சென்ட் பண்ணலாம். நான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணி தருவோம், இந்த க்ரைட்டீரியா இருக்குது, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ இது பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். லோக்கலாக நிறையவே அதுக்கு மார்க்கெட் இருக்குது வெப்சைட் டிசைனுக்கு. ஓகே, அப்படி நீங்கள் செய்யலாம். இங்கே அவங்கள்ட்ட எவ்வளோ ஒன்று மணியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இருந்து இங்கேருந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம்.
கொடுக்கலாம். நிறைய பேர் அப்படித்தான் அந்த சர்வீஸை செய்கிறாங்க. ஓகே, ஸோ வெப்சைட் கிரியேஷனில் நீங்கள் லோக்கலாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ நீங்கள் இது பண்ணலாம். லோக்கலாக செய்யும்போது உங்களுக்கு நல்லா நீங்களும் உங்களுக்கான பிஸ்னஸை உருவாக்கின மாதிரி இருக்கும். இதெல்லாம் இது பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் லோக்கலாகவும் செய்யலாம். ஒரு ஃப்ரீலான்சர்ட்ட இருந்து சர்வீஸை பை பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கலாக எந்த சர்வீஸ்னாலும் செய்யலாம். அடுத்து ஆர்டிக்கல் ரைட்டிங். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிக்கல் ரைட்டிங்க்கு இதில் வந்து வேர்ட் கிளக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க 500 வேர்டு வந்து நான் எழுதி தருவேன் $5. அதே மாதிரி 800லேருந்து 1000 வேர்டு நான் எழுதி தருவேன், எனக்கு $4 பே பண்ணுங்கண்டு. அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். மணி பென்ட்ரி இதில் 101 சைட் இருக்குது. $50லேருந்து $300 பே பண்ணுற சைட்ஸ். ஸோ நான் இந்த லிங்கையும் நான் டெலிகிராம் சேனலில் போனோம் பாருங்கள். இந்த இதில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு $75லேருந்து $400 பே பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டுகளே கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு $150 பெர் போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா $50லேருந்து $200 பெர் போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி இதில் $150லேருந்து $700. இதில் ஒரு வேர்டுக்கு $1. இந்த வெப்சைட்டுக்கு ஒரு வேர்டுக்கு $1. பாருங்க, ட்ராவல் லெஷர் சம்பந்தமாக ஆர்டிக்கல் எழுதித்தாங்கன்னு சொன்னால் ஒரு $700 எழுதி தந்தாங்கன்னா 700 வேர்ட்லன்னா $700. ஓகே, அப்படி வந்து இதில் 101 சைட் இருக்குது. இந்த 101 சைட்டை நீங்கள் செக் பண்ணிட்டு இதுகளுக்கு சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போடலாம். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மீடியம், வோக்கல் இப்படி சைட் ரன் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணலாம். ஸோ எந்த வழியிலனாலும் சரி நீங்கள் லீகலாக தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்பந்தமான நீங்கள் சேவிஸை இங்கேருந்து பை பண்ணிவிட்டு அங்கே இது பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே எனக்கு அந்த ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப் வேணும்னா நீங்கள் ஃப்ரீலான்சரில் ஜாப்பை போஸ்ட் பண்ண எனக்கு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வேணும்னா தாராளமாக நல்ல ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் அவங்கள பிட் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா. இதுதான் உங்களோட கான்செப்ட். அடுத்தது வந்து வாட் இஸ் த ஸ்மார்ட் வே. ஸ்மார்ட் வேன்னு நம்ம இதில் எதை சொல்லுவோம்னா, நமக்கு ஒர்க் குறைய இருக்கணும், ஏர்னிங்ஸ் கூட இருக்கணும். அந்த ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து நம்ம அந்த ஏர்னிங்ஸுக்காக ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த ஏர்னிங்ஸ் வந்து அதாவது அந்த நமக்காக ஒர்க் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா, ஆர்டிக்கல் எழுதி ஒரு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேருந்து இன்கம் வரும். அந்த இன்கம் வரும் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், ஆர்டிக்கலை எழுதி அதுக்காக ஒர்க் பண்ணணும். நல்ல ஒரு டெடிக்கேஷனாக 3, 4, 6 மந்த்னோடு சொல்லி நீங்கள் மினக்கடணும். ஒன்ஸ் அது ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், அது உங்களுக்காக ஒர்க் பண்ணும். எவ்ரி மந்த்து இப்போ நீங்கள் ஒரு 100 ஆர்டிக்கல் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒவ்வொரு ஏர்னிங்ஸும் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் $1 ஏர்ன் பண்ணி தரும், ஒரு ஆர்டிக்கல் $50 ஏர்ன் பண்ணி தரும், ஒரு ஆர்டிக்கல் $100 ஏர்ன் பண்ணி தரும். அப்போ யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்கன்னா யூடியூப் அவங்க போட்ட எல்லா வீடியோவும் வந்து அவங்களுக்கு ஏர்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ இது என்னென்னா ஸ்மார்ட் வேங்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த ரீச் பண்ண மட்டும் போடுற எஃபர்ட், ரீச் பண்ண பிறகு அதை உங்களுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கணும். ஓகே, அதைத்தான் நம்ம ஸ்மார்ட் வேண்டோடு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எனக்கு வந்து மணி இல்லைன்னாலும் நான் இதை என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், என்ன வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பை நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலாஜின்னு சொல்லி ஒரு டிக்டாக்கர், அதே மாதிரி யூடியூபர் இருக்கிறாரு. இவர் என்ன செய்வார்னு சொன்னால், அவருக்கு தனக்கு ஒரு ட்ராவலிங் வந்து விருப்பம். அந்த ட்ராவலிங் கூட அவர் சில விஷயங்களை எப்படி ப்ரொவைட் பண்ணுறாருன்னு சொன்னால், தன்னை இந்த தமிழ் புலமையை வந்து அந்த வீடியோவில் அவர் சொல்கிறார். எல்லா விஷயத்தையும் தமிழால் சொல்லிட்டு அதை இங்கிலீஷால் சொல்கிறார். அப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் எப்படி என்கேஜ் ஆகுவீங்கன்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அந்த வகையில் அவர் உங்களை அவருக்கும் அது ட்ராவலிங்கிற ஒரு இதொன்று வந்து திருப்தி ஆயிரும், உங்களையும் அவர் திருப்திப்படுத்துகிறார். இப்படி ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசிச்சு இதை ரன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது லைஃப் லாங் உதவி செய்யுமா. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கிறது ஆன்லைனில் முக்கியம்னா, அந்த ஏர்ன் பண்ணுறதை வச்சு எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்றீங்கிறத மெயினாக பார்ப்போம். ஓகேயா, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கணும், டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.